இந்த வருஷம் ஜெயிச்சா தான் பொண்ணு தருவாரு. ஜெயிச்சிருவோம். ஜெயிச்சே ஆகணும். இல்லை ரோஹித் ஜி எப்படி இருக்க? நல்லா இருக்கீங்க. நல்லா இருக்கீங்களா? அப்புறம் ப்ராக்டிஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பாருங்க சூப்பராக போயிட்டு இருக்கு பாருங்க. நீங்கள் நம்ம 2 பேருக்கு மேட்ச் வேற. ஆமாம் ஜி. எப்படியாவது மும்பை இந்தியன்ஸ் தோக்கடிச்சிரு. மும்பை தோக்கடிக்கவா? ஆமாம் ஜி நீங்கள் மும்பை ஜி. ஆமாம் ஹேட்ரிக் பண்ணுற கேப்டனாக இருக்கும்போது மும்பை ஜெயிச்சுன்னா அப்புறம் அவனுக்கு தானே பேர். ரோஹித் சர்மா கேப்டனாக இருக்கும்போது தானே வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்கணும். அதான் நமக்கு என்ன ஜி வில்லன் மாதிரி பேசுறிய? அதான்ப்பா ரியாலிட்டி. ரோஹித் இல்லைன்னா மும்பை இல்லை. ஜி நீங்கள் சொல்லுவிய உங்களை பொறுத்தவரை நீங்கள் எந்த பால் போட்டால் அவுட் ஆயிருவிய. ஆனால் அவங்க எப்படியா கையை அடி பண்ணிலாம் புலந்துருவாங்க ஜி. அதை பற்றிலாம் உனக்கு கவலைப்படாத. நான் உனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன் யாருக்கு எப்படி பண்ணணும்னு. சரியா? ஐயோ சூப்பர் ஜி. சரியா? அதை பற்றிலாம் வரி பண்ணிக்காத. என்ன ஜி இது மண்டையில் நெத்தியில்? மாரியம்மனுக்கு போய் பால் கூட எடுத்துட்டு வந்தேன். எதுக்கு? மும்பை இந்தியன்ஸ் தோக்கணும்னு. என்ன மோசமான ஆள் தான் நீ ஜி. சப்போர்ட் பண்ணாதான் நான் எப்படியாவது. நீ கேப்டன் ஆகணும். ஆமா சரியா? மும்பை இந்தியன்ஸ் ரோஹித் இல்லைன்னா மும்பை இந்தியன்ஸ் இல்லை. நல்ல மனுஷன் எப்படி ஆயிட்டாரு தலை. நான் கிளு நான் பேசுறதை மட்டும் நல்லா தெளிவாக கேட்டுக்க. நேற்று மேட்ச்சில் நம்மளை அசிங்கப்படுத்தி விட்டாங்க. சரியா போல ஆர்சிபி காரங்க கொண்டாடினதை விட மும்பை இந்தியன்ஸ் தான் பயங்கரமாக கொண்டாடிருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கும் உங்களுக்கும் மேட்ச்னு கேள்விப்பட்டேன். ஆமாம் நீங்கள் மேட்ச்சு சொல்கிறத மட்டும் சத்தம் இல்லாமல் செஞ்சு விடுங்க. எப்படியாவது அவங்க தோக்கடிச்சிட்டிங்கன்னா போதும். ஏன்னா பயங்கரமாக கொண்டாடிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். அந்த வெறியில் தெரியுதான் எப்படியாவது மும்பையை காலி பண்ணி அவங்க சோழியை முடிச்சு தலை. ஏன்னா எல்லாரும் இதே சொல்றீங்க. எல்லாருமே வேற யாரும் சொல்லுங்க. இப்போதான் ரோஹித் ஜி வந்தாப்புல. ரோஹிட்டா நீ ஜெயிச்சிரு அப்போதான் ரோஹித் கெத்து இல்லாட்டி ஹர்திக் பாண்டியா பேரில் கெத்தாயிருவேன் அப்படிங்கிறாப்புல. அப்போ டப்பு நான் சொன்ன பிளான் அப்படியே மாற்றிக்கிங்க. மும்பை எப்படியாவது ஜெயிக்கணும். அவுட் ஆயிரு பொண்ணு உனக்கு தான் நான் ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன். என்ன ஆனாலும் எப்படி அதாவது அப்போ இன்னைக்கு நான் எவனையும் எப்படி மும்பை நீ தோக்கடிச்சு விட்டீன்னு வச்சுக்க. சரி சாரி மும்பை வந்து ஜெயிக்க வைக்கணும் நீ. பொண்ணு அப்போதான் ஹார்திக் பாண்டியா கெத்து ரோஹித் சர்மாவும் பேசிக்கிடுவாங்க. சூப்பர் சூப்பர் தலை சூப்பர் தலை தலை. உங்கள் ஆசீர்வாதம் வேணும் தலை. கண்டிப்பாக. என்ன தலை ஃபோட்டோ எடுக்குது? அது ஒரு வேளை நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா நமக்கு யூஸ் ஆகும். சரி அப்புறமா தோத்துட்டா ஃபோட்டோ டெலிட் பண்ணிடுவீங்க. அவனோட இது இதாயிரும்ல. என்ன எல்லாம் இப்படி ஆகிட்டாங்க.